இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ரீசெண்டாக விஜய் ஆண்டனி இருக்கார்ல, அவரோட ரோமியோ படத்துக்காக ப்ரொமோஷன்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷனில் ட்ரிங்க் பண்ணுறதை பற்றி ஒரு சில விஷயம் பேசியிருப்பாருப்பா. என்ன பேசியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இயேசு காலத்துலேருந்தே ட்ரிங்கிங்கில் ஹேபிட்ல இருக்குது அப்படிங்கிற மாதிரியும், கிரேப் ஜூஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் குடிச்சிட்டு இருந்தாங்க. அது காலங்காலமாக மருவி இப்போ நம்ம சாராயம் அப்படிங்கிற மாதிரி குடிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அது சோசியல் மீடியாவில் ரொம்பவே சர்ச்சைக்குரிய விஷயமா ஆயிடுச்சுப்பா. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து சாராயம் குடிச்சாரு அப்படிங்கிற மாதிரி எப்படி சொல்றீங்க, எங்களோட மத நம்பிக்கையை புண்படுத்துற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சிலர் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. நான் முந்தினம் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல திராட்சை ரசம் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டது அல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். 2000 வருஷங்கள் முன்னதாக பழக்கத்தில் இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். தவிர ஒரு பத்திரிகை நண்பர் என்னிடம் கேட்ட சில கேள்விகளை தொடர்ந்து நான் பேசியதை இணைத்து தவறாக அர்த்தப்படுத்தியதால் வேதனை அளிக்கிறது. நான் தவறாக எதுவுமே சொல்லவில்லை, நீங்க எது தவறாக புரிந்து கொள்ளாதீங்க அப்படிங்கிற மாதிரியும், மக்களுக்காக ரத்தம் சிந்தி உயிர் நீத்த மதங்களுக்கு அப்பாற்பட்ட இயேசுவை பத்தி நான் தவறா சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஜய் ஆண்டனி நமக்கு நல்லாவே தெரியும். அவர் மதத்திற்கு எதிரான இந்த மாதிரி கருத்துக்களை எல்லாம் சொல்ல மாட்டாரு. அவர் நல்ல விஷயமா தான் சொல்லியிருப்பாரே தவிர எந்த ஒரு மதத்துக்கும் எதிராகவோ இல்லை அவர் மனதை புண்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்திலையும் சொல்லியிருக்க மாட்டாரு அப்படிங்கிறது நமக்கே தெரியும். இதை பெருசா எடுத்துக்க வேணாம் அப்படிங்கிறது தான். ஸோ அதை பிரச்சனையாகவும் ஆக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி எப்படி நீங்க தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பார்த்தோன்னா நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.